Hi friends, welcome to Tamil Jobs and Offer. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசு நீதிமன்ற துறையிலேருந்து தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் யார் யார் அப்ளை பண்ண எனக்கு க்ரைட்டீரியா அப்படின்னு தெரியும். ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ஸ் தான் ஜாப் வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 241 போஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72,420 ரூபா முடி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ் பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் அஃபீஷியல் சைட்டில் காட்டி உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ஸ் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க குரூப் பியில். ஓகேங்களா, இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லெவல் 6ல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பேசிக்ஸ் பே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,400 முடிக்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கான பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 72,040 ரூபா வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா P2 ஸ்கேலில் படி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 42,000 முடிக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி கண்டிஷன் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான என் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/3/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான என் டேட் முடியுது. வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 241 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் யார் அப்ளை பண்ணால் என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் எக்ஸ்பர்டட் யூனிவர்சிட்டிஸில். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் ஸ்கில்ஸ் கொண்டு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 WPR அந்த ஸ்பீடில் உங்களுக்கான டைப் ரைட்டிங் ஸ்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலேஜ் அபவுட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான எஜுகேஷன் ரெக்யர்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 ஏஜ் கேட்டகரி யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/3/2025. ஓகேங்களா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ST OBC ஆர் எக்ஸ் சர்வீஸ்மேன் யாராக இருந்தாலும், ஃப்ரீடம் ஃபைட்டர் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம். ஓகேங்களா, ஏஜ் அப்பர் ரிலாக்ஸேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ரிசர்வேஷன் கேஸ்ட் படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த போஸ்டிங்ஸ்க்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம்ஸ் என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் டைப் தான் ஃபஸ்ட் கேட்பாங்க. கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours நடக்கும். ஓகேங்களா, அதில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 hours. அதுக்கப்புறம் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான். ஓகேங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தேர்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் ஸ்கில்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு செக் பண்ணாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன், பேரா ரைட்டிங்ஸு இல்லை எஸ்ஏ ரைட்டிங்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 hours கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா, மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா 2 hours-உம் செகண்டும் தேர்டும் பார்த்தீங்கன்னா 10 minutes நடக்கும். ஓகேங்களா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 hours நடக்கும். ஓகேங்களா, இதுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது 1:3. அதனால் பார்த்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கான சென்டர் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 126 சென்டர்ஸ் இருக்குது. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 28 ஸ்டேட்டஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் இருக்குது. ஓகேங்களா, டெஸ்ட்டுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸு இதுக்கான அஃபீஷியல் லிங்க் கீழே லிங்காக தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் க்ளோசிங் டேட் எப்போ அப்படின்னு பார்த்துடலாம். ஸ்டார்ட் டேட் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா 5/2/2025 ஸ்டார்ட் பண்ணாங்க நோட்டிஃபிகேஷன்ஸு. என் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/3/2025. ஓகேங்களா, அதோட இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான என் டேட் முடியுது. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, போஸ்டிங்ஸ்க்கான பேர் திருப்பி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ஸ் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் இருக்கும் அப்படின்னு தெளிவாக இங்கே போட்டிருக்காங்க. ஓகேங்களா,
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன்டு காப்பி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக உங்களுக்கான ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும், சப்மிட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வில் பி ஷேர் ஆன் ஃபில் த ரெக்குயர்மெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா. என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்களோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் மேக் ஃபார் பேமெண்ட் ஃபார் ஆன்லைன் ஃபீஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்குது, த்ரூ அவுட் ஆன்லைன் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போட்டிருக்காங்க. திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் விசிபிள் ஆன் ஜூனியர் கோட் ஆஃப் ரெக்யர்மெண்ட், அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். போஸ்டிங்ஸ்க்கான பேரும் திருப்பி வந்து இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா. இதுதான் அந்த அஃபீஷியல் சைட்க்கான லிங்க். ஓகேங்களா. நான் கீழே லிங்காக தரேன், மறக்காமல் இந்த சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸோ மெயிலோ கேண்டிடேட் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா. அந்த மெயிலை வந்து உங்கள் மொபைல் நம்பர் வச்சு ஆக்டிவேட் பண்ணி ரிஜிஸ்டர் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியலன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி மேக் பண்ணுறது, என்ன க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து தெளிவாக சொல்ல போகிறோம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டேட்டில் வந்து நம்ம வந்து எங்கே இருக்குது, நம்மளுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் வந்து பார்த்தலாம். டீட்டெயிலிஸ்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸாகவும் இது வைஸாகவும் கொஞ்சம் பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஓகேங்களா. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, மதுரையில் இருக்குது, சேலத்தில் இருக்குது, வேலூர் இருக்குது, திருநெல்வேலி, திருப்புரம், இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்தும் இருக்குது. பாண்டிச்சேரியில் வந்து பாண்டிச்சேரி மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு யூனியன் டெரிட்டரினால பாண்டிச்சேரி மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. உங்கள் எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு எங்கே ப்ரிஃபரபுளாக இருக்கோ அங்கே அந்த லொக்கேஷன் பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், வேலூர் இருக்குது. மெயினான இருக்க ஏரியாஸ்லாம் டார்கெட் பண்ணி எங்கள் எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான இன்ஃபர்மேஷன் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா. வெளியே முடிச்சதா பார்க்கலாம். தேங்க்யூ, பை, சி யூ.